to CBC class 12th maths exercise 4.1 முன்னாடி இருக்க example 3 கான சொல்யூஷன் பார்க்க போறோம். இங்க பாருங்க. சொல்யூஷன். இப்போ evaluate the determinant ஒரு determinant கொடுத்துட்டாங்க. சும்மா டெல்டா ன்னு பண்றாங்க. இந்த சிம்பிள் பேர் என்னது? டெல்டா. ட்ரையாங்கிள் மாதிரி போடுவாங்க. இப்போ determinant கண்டுபிடிக்கணும். சோ determinant எப்படி கண்டுபிடிக்கணும்? பிளஸ் மைனஸ் பிளஸ் அப்படி போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? एक्चुअली இங்க 0 இருக்கனால இத வேற மெத்தட்லயும் போடலாம். பட் நான் இந்த மெத்தட்லயே சொல்றேன். அந்த மெத்தடும் போறேன். எது ஈஸியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிளஸ் மைனஸ் பிளஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 1 எடுத்துக்கோங்க. அந்த 1 இருக்கிற கரஸ்பாண்டிங் ரோவையும் 1 இருக்கிற கரஸ்பாண்டிங் காலத்தையும் மறைச்சிக்கோங்க. நிச்சயம் தெரியுது 3 0 1 0 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு -2 அந்த 2 இருக்கிற கரஸ்பாண்டிங் ரோவையும் இதே சுற்றுது கரஸ்பாண்டிங் காலத்தையும் மறைச்சிருங்க. -1 0 4 0. நெக்ஸ்ட்டு +4 அந்த 4 இருக்கிற கரஸ்பாண்டிங் ரோவையும் கரஸ்பாண்டிங் காலத்தையும் மறைச்சிருங்க. -1 3 4 1. ஸோ 4 இங்கே தானே இருக்குது. 4 இருக்கிற ரோவையும் அதுக்கு இருக்கிற காலத்தையும் மறைச்சிட்டேன். இப்போ இதை சால்வ் பண்ண போகிறேன். 1 இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 0 0 1 × 0 0 தான். +0 வந்தால் -0 போனேன். ஆக்சுவலாக 0 ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே வராது. ஏதாவது ஒன்று சும்மா போட்டுக்கிட்டேன். -2 × 1 × 0 0 4 × 0 0 +0 -0 நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கலாம். 0 இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். 4 -1 × 1 -1 4 3s are +12 னா -12 போடணும். 0 - 0 0 போயிடும். 0 × 1 ஃபுல்லாகவே 0 2 × 0 இதுவும் ஃபுல்லாக 0 +4 × -1 -12 னா -30. ஸோ 4 × -13 னா -26 -52ன்னு வரும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுதான் என்னோட ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஈஸி தானே இருக்குது. ஒன்றுமே இல்லை, சப்பமாக இருக்குல்ல. இதை இன்னொரு மெத்தட்லேயும் போடலாம். அந்த மெத்தட் காட்டும். இதை அழிச்சிடுறேன். செகண்ட் மெத்தட் இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போடுறது பதிலாக எங்கேயாவது ஜீரோஸ் நிறையா இருந்தால் அங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டுக்கலாம். ஸோ இது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸா. ஸோ இது வந்து ப்ளஸ்ஸு, அடுத்த ஆல்டர்னேட் சிம்பிள் மைனஸ், அடுத்த ஆல்டர்னேட் சிம்பிள் ப்ளஸ். இதை எடுக்க போகிறேன். இப்போ இந்த 4 இருக்க கரஸ்பாண்டிங் ரோவையும் +4 எடுத்துக்கோங்க. அந்த 4 இருக்க கரஸ்பாண்டிங் காலத்தையும் மறைச்சிக்கோங்க. -1 3 4 1. நெக்ஸ்ட்டு -0. சி 0 × anything 0 தான். அது கண்டுபிடிக்க வேணாம், விட்டுருங்க. ப்ளஸ் இது +0 0 × anything 0 தான். ஸோ இதுவும் கண்டுபிடிக்க வேணாம், இதுவும் கண்டுபிடிக்க வேணாம். ஸோ இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 4 -1 × 1 -1 4 3s are 12 +12 வந்தால் ஆல்டர்னேட் சிம்பிள் போடணும். -12. ஸோ 4 × -13 என்ன வரும்? -52. அவ்வளோதான். ஸோ நீங்கள் இப்படியும் போடலாம், இல்லை இப்படியும் போடலாம், உங்கள் இஷ்டம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.